सीतापदे राम 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 राम। श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सगल साधुमंडली की जय। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादि पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जन शलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरवे नमः। श्रील प्रभुपाद की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் அடியேன் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது வரைக்கும் பண்ண உபன்யாசங்களை அப்படியே துண்டாக விட்டுடுங்க. இது வரைக்கும் அடியேன் பேசியிருக்கேன் இல்லையா யூடியூப்பில், அதெல்லாம் நீங்கள் அப்படியே துண்டாக விட்டுடுங்க. இனிமேல் நம்ம பேச போகிறத ஜாக்கிரதையாக கேளுங்க. இந்த இடத்துல என்னுடைய சுய கருத்துக்கள் வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு குரு சீட பரம்பரையில் வந்த பகவத்கீதை பாகவதத்தை தான் நாம் இப்போ நம்ம கையாள போகிறோம். பச்சை மண்ணாக இதில் வர வேண்டிய என்ன தகுதி வேணும்னா பச்சை மண்ணாக வரணும். தனக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னு சீன் போட்டுன்னு வரக்கூடாது. அதாவது அதான் சீன் போடுறேன்னு சொல்கிறேன் இல்லையா, எனக்கு எவ்வளோ தெரியும். நம்மளுடைய அந்த இடத்துல நம்மளுடைய அறிவு அங்கே அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தவர்கள் போல் நம்ம இருக்கணும். நமக்கு எதுவுமே தெரிஞ்சுக்கத்தான் இங்கே காண்பிச்சிக்காமல் பச்சை மண்ணாக ஒருத்தன் வரான்னா கூட அவனை பக்குவப்படுத்தக்கூடியது இந்த ஸ்ரீல பிரபுபாதாவனுடைய வாக்கியங்கள். இந்த பாகவதம் ஒருத்தன் படித்தான்னா அவன் பூரண அறிவுடையவனாக மாறுவான். இந்த பகவத்கீதை ஒருத்தன் படித்தான்னா ஒன்றுமே தெரியாத பச்சை மண்ணாக வந்தால் கூட அவன் இந்த பாகவதம் அவனை பூரண ஞானியாக பூரண அறிவுடையவனாக மாற்றும். ஒன்றுமே தெரியவானான் பச்சை மண். தன் குருநாதர் இடத்துல ஸ்ரீல பிரபுபாதாவிடத்தில் தன்னை ஒப்படைச்சிட்டு இந்த பாகவதம் ஒவ்வொரு ஸ்லோகமாக ஒவ்வொரு வார்த்தையும் நிதானித்து படித்தான்னா அவனுக்கு நல்ல அறிவு கிடைக்கும். சிறந்த ஞானம், சிறந்த பக்தி, சிறந்த வைராக்கியம் அவனுக்குள்ளே உண்டாகும். கிருஷ்ணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதில் கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. இந்த பிரபுபாதாவுடைய வாக்கியங்களை அப்படியே வேத வாக்காக இந்த ஸ்லோகத்துக்கு நமக்கு புரியாத, நமக்கு இந்த ஸ்லோகத்துக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாமல் நம்ம இத்தனை நாள் என்னென்னவோ அர்த்தம் கொடுத்துருப்போம். பல பேர் பல விதமான அர்த்தங்கள் சொல்லியிருப்பாங்க. அது கிடையாது. இந்த மகாத்மானுடைய வார்த்தைகளை நம்பிக்கையோட ஸ்ரத்தையோடு நாம் கவனித்து கேட்டோம்னா, கவனித்து படித்தோம்னா இதில் உள்ள அர்த்தங்கள், ஓஹோ இதுக்கு இப்படி தான் அர்த்தமா இந்த ஸ்லோகத்துக்கு, இது வரைக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு நான் என்னமோ சாதாரணமாக அர்த்தத்தை நினச்சேனே. நம்ம ஆழ் மனசை தொடக்கூடிய அர்த்தம். நமக்கு சில ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் குழப்பின்னு இருப்போம். ஆனால் எளிமையாக சுலபமாக சுகமாக புரிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தோடு கூடி நம்மளுக்கு அனுபவத்தை ஞானம் நம்மளை பெறக்கூடிய அறிவு விஞ்ஞானம், நம்ம அனுபவ அறிவு, நம்ம அனுபவத்தை உண்டாக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பு அப்படி இருக்குது. சில பிரபுபாதனுடைய இந்த பாகவத ஸ்லோகத்துக்கு அவர் கொடுக்குற விளக்கமானது எவ்வளோ ஈஸியாக புரியுது. அது பெரிய உயர்ந்த விஷயத்தை இந்த பாகவதம் சொல்லியிருக்குன்னு நம்மளுக்கு புரியும்போது அனுபவத்தோடு கூடியதாக, ஆத்மாவை தொடக்கூடியதாக இருக்கின்றது. இது பக்தியில் முன்னேற்றம் அடைந்தவர்களுக்கு மட்டுமே
இந்த அனுபவ அறிவை பெற முடியும், வேறு யாராலையும் பெற முடியாது. இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், நிதானமாக படிக்கணும். இது தலைகாணி மாதிரி இருக்குது புஸ்தகம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், உண்மைதான். ஆனால் தலைகாணி மாதிரி புஸ்தகம் இருந்தால் இதில் ஒரு ஸ்லோகம் அரை ஸ்லோகத்துக்கு நீ விளக்கம் படித்தா கூட நீ உன்னத ஸ்திதிக்கு, உன்னுடைய ஆன்ம நிலையில் நீ உறுதியாக நிலைநிறுத்தப்படுவாய். அடுத்த நிமிஷம் நீ ஆன்ம நிலையில் வந்துடுவேன். அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம டைரெக்டாக பாகவதம் மூலப்பாராயணம் படிச்சிருக்கேன். டைரெக்டாக பாகவதம் மூலப்பாராயண ஸ்லோகத்துக்கு நீ அர்த்தம் சொன்னால் கூட அதுக்கு அந்தளவுக்கு சக்தி இல்லை, அது குறைஞ்ச சக்தி தான். ஆனால் ஒரு குருவாக்கியேஷு விஸ்வாசு குருவாக்கியேஷு, ஒரு சில பிரபுபாதா போன்ற உயர்ந்த குருமார்கள் வாக்கிலிருந்து வரக்கூடிய அந்த பாகவதமே பரிசுத்தப்படுத்தக்கூடிய தீர்த்தபூதர்கள் அவங்களாம். அப்படிப்பட்ட இவர்கள் சொல்லக்கூடிய இவங்க வாக்கிலிருந்து பாகவதம் கேட்கும்பொழுது அந்த பாகவதம் நம்மளுக்கு மெருகேற்றப்படும். இந்த ஸ்லோகங்களுக்கு அவர் சொல்கிற அந்த விளக்கங்கள் நம்மளை அப்படியே ஆணி மாதிரி, பசுமரத்தாணி மாதிரி குத்தம் நம்ம இருதயத்தில், அப்படி நம்ம நெஞ்சை தச்சிடும். அந்த வாக்கியங்களுக்கு அவ்வளோ உயிர், அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குது. ஓஹோ, இந்த ஸ்லோகத்தை இப்படி தான் புரிஞ்சிக்கணுமா? இதனால் வரைக்கும் நம்ம என்னவோ எங்கேயோ சப்தாகத்தில் உபன்யாசம் கேட்டு நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோமே. ஒரு விளையாட்டாக, ஒரு கேஷுவலான ஒரு அர்த்தமாக புரிஞ்சிக்கணும். சாதாரணமாக அது ஒரு காமெடியாக கூட சொல்லிடுவாங்க, சில ஸ்லோகங்களை ஒரு காமெடியாக கூட சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதில் உள்ள ஆழ்ந்த கருத்து என்னன்றது சில பிரபுபாதா வாக்கியங்களை படிக்கும்போது தான், ஓஹோ இதுக்கு இந்த அர்த்தமா, இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளோ ஆழ்ந்த பொருள் இருக்கா, நம்மளுக்கு இது தெரியாமல் போச்சே திருநாள். எல்லாத்துக்குமே ஒரு குரு வரணும். குரு நமக்கு கண்ணை திறந்து விட்டாருன்னா அஜ்ஞானத்வாந்த வித்வம்ச கோடி சூரிய சமப்பிரபா, இந்த அறியாமை என்ற இருட்டை போக்கக்கூடிய கோடி சூரியனுக்கு சமமானது குருனுடைய ஞானமானது. சூதாக்கியாகி கதாசாரம் மமகர்ண ரசாயனம். சூதரே, அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்கள். காதுக்கு ரம்யமாக இருக்கக்கூடிய குருநாதருடைய வாக்கியங்கள். இப்போ அப்படிப்பட்ட ஒரு குருநாதரை, அப்படிப்பட்ட சில பிரபுபாதரை நம்ம அழைத்திருக்கிறோம், நம் மனசுக்குள்ளே அழைத்திருக்கிறோம். அவர் நமக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த பகவத்கீதை பாகவதத்தை நமக்கு புரிய வைப்பார். இந்த பகவத்கீதையை விட அந்த பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்த பிரபுபாதனுடைய வாக்கியத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவமே ரொம்ப கொடுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்லோகத்துக்கு அவர் எத்தனை டெஃபினேஷன் கொடுக்குறாரு தெரியுமா? எத்தனை சாஸ்திரங்கள்லேருந்து அவர் கலரி ஆராய்ஞ்சி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு தெரியுமா? சான்ஸே இல்லை. நம்ம கற்பனையாக ஒரு விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், இல்லை வேறு ஏதோ இந்த பக்தி மார்க்கத்தில் இல்லாதவர்கள் பிழைப்புக்காக பாகவதம் சொல்லக்கூடியவர்கள், இல்லை பகவத்கீதை உபன்யாசம் பண்ணக்கூடியவர்கள் வாக்கில் கேட்ட அர்த்தத்துக்கும் அதெல்லாம் சாதாரண அர்த்தமாக தோணும். நம்மளுக்கு பெருசாக ஒன்று பக்தி உண்டாகிடுது, பெருசாக ஒன்று ஞானம் உண்டாகிடாது. ஆனால் பிரபுபாதனுடைய வாக்கியங்கள் நமக்கு உடனே அப்படியே, நம்ம ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா அப்படின்னு. அந்த எறும்பு தோலை ஒருத்தன் உரிக்க முடியுமா? அது அவ்வளவு சூட்சமாக நம்ம ஒரு யானை போய் எறும்பு தோலை உரிக்கணும்னா முடியாது இல்லையா? அது எவ்வளோ பெரிய கஷ்டமோ அந்த அளவுக்கு அது எவ்வளோ சூட்சமானதோ அது மாதிரி நம்ம சூட்சம புத்தியில் இந்த ஞானமானது பிரகாசிக்கணும்னா அந்தளவுக்கு நமக்குள்ளே தபஸ் இருக்கணும், நாம சாண்டிங் பண்ணியிருக்கணும், ஒரு மகாத்மாவுடைய அனுகிரகம் இருக்கணும். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ லேசில் ஞானத்துக்கு வந்துட முடியாதான். இந்த எறும்பு தோலை யானை வந்தால் எறும்பு தோலை உரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி இந்த ஞானம் என் இதயத்தோலை உரித்தது அப்படின்னு நம்ம ஹிருதயத்தில் உள்ள பனி முடிச்சுக்கலை. இந்த ஆத்மா, இந்த தேகத்தில் உள்ள சம்மதத்தை வெட்டி எறியக்கூடிய இந்த ஞானம் உதயமாக இருந்தது அவ்வளோ லேஸில் எல்லாரும் பண்ணிட முடியாது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அது பாட்டில் கண்ணதாசன் எழுதினார், ஓகே. ஆனால் இதில் உள்ள ஆழ்ந்த கருத்துக்களை புரிஞ்சிக்கணுன்னா இந்த ஞானமானது ஒரு குரு மூலமாக தான் அடைய முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒரு யானை எறும்பு தோலை உரிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் நம்ம மந்த புத்தியினால் நம்ம இந்த ஞானத்தை நம்ம அடைஞ்சிட முடியுமா? அடைய முடியாது. அதுக்கு ஒரு குரு வேணும்.
அந்த குருனுடைய வார்த்தையின்படி நாம் அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பாகவதத்தை வேறு லெவலில் நம்மளை கொண்டு போய்டும். அதுக்கு பவரே தனி. அதனால் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் உபன்யாசம் பண்ணதெல்லாம் நீங்கள் அப்படியே ஓரங்கட்டி வச்சுடுங்க. இனிமேல் இந்த பாகவதம் குருநாதர் ஸ்ரீல பிரபுபாத வாக்கியங்களை பற்றி படிக்க போகிறோம். இதை மட்டும் கவனமாக கேளுங்கள். கவன சதைவு இல்லாமல் மன சதறடையாமல் ஒருமுகப்பட்ட மனதோடு கேளுங்கள். நான் என்னுடைய சொந்த கருத்துக்களை இதில் இன்டர்பிரேஷன் பண்ண போகிறதில்ல. பகவானுடைய வாக்கியங்கள், மகாத்மாக்களுடைய வாக்கியங்கள் பகவானுடைய வாக்கியம்தான். புரியுதுங்களா? பகவானுடைய வார்த்தை வேறல்ல, மகான்களுடைய வார்த்தை வேறல்ல. அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இதுக்கு அதிகமான தடங்கல்களை நான் அனுபவிச்சிருக்கேன். தடங்கல்கள் வருகிறது. ஆனால் ஒரு குரு வாக்கியத்தை ஒரு குரு மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணுமே தவிர நாமளாக மனசுக்கு தோன்றின கருத்துக்களை இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் கற்பிக்கக்கூடாது. இதுதான் ஒரு இஸ்கானில் சொல்லக்கூடிய வழிமுறை. இதில் என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கணும். இதில் நம்ம சொந்த கருத்துக்கள் நமக்கு எல்லாம் தெரியும். எனக்கு இது எனக்கே நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இல்லை. எனக்கு கூட இப்போ பாகவதம் தெரியும், ஸ்லோகங்கள்லாம் தெரியும், கதை தெரியும், ராமாயணம் தெரியும், கதை தெரியும், எல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் தூக்கி ஒரு மூளையில் ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம எதுவுமே தெரியாத ஒரு மட்டியாக பிரபுபாதனுடைய வாக்கியங்களை அப்படியே கிரகிச்சா தான் இந்த எம்டி ஸ்பேஸ் ஹிருதயத்தை எம்டியாக வச்சுட்டு இந்த பாகவதத்தை எனக்கு தெரியும் ஒன்றுமே தெரியாத மட்டியாக இருக்கணும். அப்போ தான் இந்த பாகவதத்தில் உள்ள வார்த்தைகளை உள்ள காலியாக வச்சுருந்தால் தான் இந்த பாகவத வார்த்தைகள், குருநாதருடைய வார்த்தைகள் உள்ள நுழைஞ்சி நிரப்பிடும். அப்போ அந்த வார்த்தைகள் நிரப்பும் போது மனசு பரிசுத்தமாகும். நமக்கு என்னென்னமோ தெரிஞ்சதுன்னு நிறைய குப்பைகள் போய் உள்ளே போட்டால் அழுக்கடைஞ்சிடும். எம்டி ஸ்பேஸாக இருக்கணும் நம்ம ஹிருதயம். எதுவுமே எனக்கு தெரியாது. சில பிரபுபாதா சொல்கிற வார்த்தை மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளில் கவனம் சிதறாமல் கேட்டு ஒருமுகப்பட்ட மனதோடு கேட்டு சாவதான தயாசுனு கவனமாக கேட்க வேண்டும். பொறுமையாக நிதானமாக இதை படிக்க வேண்டும். இந்த பாகவதம் உள்ள ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அவர் விளக்கம் கொடுக்கறத அந்த வார்த்தைக்கு வார்த்தை பொறுமையாக படித்து அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்த ஒரு ஸ்லோகத்தை படித்தாலே போதும். அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அவர் கொடுக்குற விளக்கமே நமக்கு என்னென்னா ஆன்ம ஞானத்தை உண்டு பண்ணிட்டோம், கிருஷ்ண அனுபவத்தை உண்டு பண்ணிட்டோம், கிருஷ்ண பக்தியை நமக்குள்ளே உண்டு பண்ணிட்டோம். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பாகவதம். குருஷீட பரம்பரையில் வந்த பாகவதம். சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்குமே இல்லை. பாகவதம், பகவத்கீதை சில பிரபுபாதரால் செய்யப்பட்ட குருஷீட பரம்பரையில் வந்தது அப்படியே எடுத்துட்டு அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே படிச்சுன்னு வந்தாவே போதுமானது. நிறைய படித்து மனசில் தரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஸ்லோகம் படித்தா போதுமானது. ஒரு நாளைக்கு முடிஞ்சால் உங்களுக்கு நல்ல மெமரி இருந்தால் 2 ஸ்லோகம் படிக்கலாம், 2 ஸ்லோகத்துக்கு விளக்கம் படிக்கலாம். எனக்கு அந்த பகவானுடைய ஸ்லோகத்தை விட பகவத்கீதை அந்த பிரபுபாதனுடைய விளக்கம் தான் ரொம்ப முக்கியம். அவருக்கு அந்த ஸ்லோகத்துக்கு அவர் கொடுக்குற விளக்கம் இருக்கும் போது அதுதான் நம்ம அப்படியே மனசை பரிசுத்தப்படுத்தும், நம்மளுக்கு உயிரோட்டத்தை உண்டாக்கிடும். நாம் இப்போ தான் மனுஷனாக இருக்கிறோன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி மிருக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இப்போ பிரபுபாதனுடைய வாக்கியங்களை படிக்கும்போது தான் நம்ம மனுஷனாக மாறி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண தோணும். இப்போ தான் நம்ம ஆன்ம உணர்வு, மனுஷத்தன்மையை, மனுஷனா மனிஷினக, இந்த புத்தியில் சிறந்த புத்திமான்கள் தான் மனிஷின இது மனுஷக, அதாவது புத்திமான்களாக இருக்கிறவங்க தான் மனுஷர்கள் மிருகங்களை விட. இல்லை அப்போ இது வரைக்கும் நான் மிருக வாழ்க்கை தான் வாழ்ந்துருந்தேன். கண்டது சாப்பிட்றது, தூங்குறது, உழைக்கிறது, தன்னை பாதுகாத்து கொள்வது, பயப்படுறது,
இது போன்ற விஷயங்களில் தான் நம்ம ஈடுபட்டு இருந்தால் மிருக வாழ்க்கை, மிருகங்களும் சாப்பிடுறது, மிருகங்களும் தூங்குறது, மிருகங்களும் குழந்தை குட்டிகளை பெற்றுக்குது, இந்த வாழ்க்கை தான் நம்ம செய்திருந்தோம். இப்போ தான் குரு வாக்கியத்தை பற்றி படிக்க ஆரம்பித்து பாருங்கள் எவ்வளோ தடங்கள் வருது பாருங்கள். பாருங்கள் இந்த விளம்பரம் அதாவது ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ சத்தம் வருது பாருங்கள். இதுக்கு தடங்கள், இது நல்ல விஷயத்துக்கு போகிறோம் இல்லையா, ஒரு குரு வழியில் அதுக்கு 1008 தடங்கள் வரும், கண்டிப்பாக தடங்கள் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு சோதனைகளும் வரும். அவைகளை தாண்டி தான் இந்த பகவத் பக்தி பண்ணி ஆகணும். பகவன் நாமம் நிறைய சொல்லுங்கள். என்னால் ராமநாமத்தை விட முடியாது, ராமநாமத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த நாமத்தை சொல்கிறீங்களோ நீங்கள் சொல்லுங்கள், நாமத்தை நிறைய சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இந்த பாகவதத்தை கவனமாக கேளுங்கள். இப்போ பகவத்கீதையும் சொல்லலான்னு ஆசையாக இருக்குது. ஒரு வேளை பகவத்கீதை, ஒரு வேளை பாகவதம் கூட நம்ம படிக்கலாம். நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அப்படியே படிக்க போகிறேன். எனக்கு வியூவர்ஸ் முக்கியம் இல்லை. அதிகாரிகள் இருந்தால் பகவானாக அனுப்புவான். அதிகாரிகள் இல்லைன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நான் என் சொந்த கருத்துக்களை சொல்ல போகிறதில்ல. பகவத்கீதையில் என்ன இருக்கோ, பாகவத்தில் என்ன இருக்கோ அதான் சொல்ல போகிறேன். அதுவும் பிரபுபாதனுடைய வாக்கியங்களுக்கு அனுசரணையாக இருந்தால் எடுத்துப்பேன். இல்லைனா என்னுடைய சொந்த இன்டர்பிரிட்டேஷன் இதில் கலக்கக்கூடாதுன்னு நான் நினச்சின்னு இருக்கேன். அவர் பகவானுடைய இஷ்டம் எப்படியோ அது தெரியாது. இப்போ நான் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை. இப்போ தான் நான் பேசுவேன். அதுக்கு பிறகு அந்த மகான்களுடைய வாக்கியங்களான அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் படிப்பேன். படிச்சுட்டு அந்த விளக்கம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். என் சொந்த கருத்துக்களை உள்ள நுழைக்க மாட்டேன், நுழைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பகவான் என்ன செய்கிறானோ தெரில, எப்படி செய்கிறானோ தெரில. பகவான் உள்ளிருந்து நமக்குள்ள பேச வைக்கிறது தான். ஏன்னா இது தூய பாகவதம். பிரபுபாதனுடைய வாக்கியங்கள் தான் தூய்மையானது. இதில் என் சொந்த கருத்தை கலந்துட்டேன்னா அது அசுத்தமாயிடும், அது தப்பு. எனக்கு ஆயிரம் விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை, பிரபுபாதனுடைய வார்த்தைகளாகிய ஒரு விஷயந்தான் உயர்ந்ததாக நிற்கும். இந்த 1000 விஷயம் குப்பையாக ஓரங்கட்டி வச்சுட்டு பிரபுபாதம் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நான் உயர்வாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஜனங்கள் வியூவர்ஸ் வந்தாலும் சரி, வியூவர்ஸ் வரலனாலும் பரவாயில்ல. நான் ஒரு குரு வழியில் கரெக்டாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த குருனுடைய வாக்கியங்களை மதிப்பு கொடுத்து, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அதுக்கு மரியாதை கொடுத்து, அதை பற்றி மட்டுமே பேசணும்னு ஆசைப்பட்றேன். வேறு எதுவுமே இதில் சம்மந்தப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். நான் நினைக்கிறது தப்பாக கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள். என்னுடைய சொந்த கருத்துக்கள் இது வரைக்கும் நிறைய பேசிட்டேன். எவ்வளோ 2000 மேலே லெக்சர் கொடுத்தேன். தயவுசெய்து அதெல்லாம் அப்படியே ஓரம் கட்டி வச்சுடுங்க. அதெல்லாம் திரும்பி பார்க்காதீங்க. இனிமேல் நான் அடியேன் பேசக்கூடிய இந்த பாகவதம், பகவத்கீதை, இந்த இஸ்கான் பகவத்கீதை, ஒரு குருஷீட பரம்பில் வந்த பகவத்கீதை பாகவதம் சொல்ல போகிறேன். இதை மட்டும் கேட்டால் போதுமானது. இது வரைக்கும் நான் பேசுனதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். எனக்கு நான் வியூவர்ஸு, பணம் முக்கியம் அதெல்லாம் கிடையாது. இந்த யூடியூப்பில் பணம் வரணும் அதுக்காக எல்லோரும் அதையும் கேளுங்க இதையும் கேளுங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வருமானம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த யூடியூப்பில் எனக்கு பணம் வரலைன்னா கூட பரவாயில்ல. எனக்கு என்னென்னா எல்லாத்தையும் விட்டுடுங்க. இதுக்கு முன்னாடி நான் பேசுனதெல்லாம் விட்டுடுங்க. இனிமேல் இந்த பிரபுபாதனுடைய வாக்கியங்கள் ஆகிய பகவத்கீதை பாகவதம் பற்றி பேச போகிறேன். இதை மட்டும் கேட்டால் போதுமானது. எனக்கும் அந்த குருநாதர் ஸ்ரீ பிரபுபாதர் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அவருடைய வாக்கியத்துக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து பேசும்படி அனுகிரகம் பண்ணணும். சித்தாந்த சரஸ்வதி சுவாமிகள், பக்தி வினோத சுவாமி, பாபாஜி எல்லாருமே எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஜெயபதக மகாராஜ், பானு மகாராஜ் எல்லாருமே எனக்கு அனுகிரகம் பண்ணணும். குரு வாக்கியங்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, ஸ்ரீவாச பண்டிதர் எல்லாமே எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அனுகிரகம் பண்ணி இந்த பகவத் விஷயத்தை மாத்திரம், அதுக்கு மேலே ராதாகிருஷ்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இந்த பாகவதத்தில் பகவத்கீதையில் உள்ள விஷயம் மாத்திரம் பேசக்கூடிய ஒரு பெரிய அனுகிரகத்தை, அதுக்கான தகுதியே இல்லாத இந்த நாய்க்கு அடியனுக்கு அந்த வார்த்தைகளை மட்டும் பேசக்கூடிய தகுதியை அனுகிரகம் பண்ணணும்னு பேராசையோடு கேட்குறேன்.
இந்த பிரபுபாதனுடைய வார்த்தைகளை மாத்திரம் பேசக்கூடிய அனுகிரகத்தை பண்ணணும் அப்படின்ட்டு ராதாகிருஷ்ணத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது பேராசை தான். ஏன்னா இதுக்கு ஒரு தகுதி வேணும். பிரபுபாதனுடைய வாக்கியங்களை படிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்கு தகுதியை அற்றவன் தான். ஆனால் தகுதி கொடுத்து இந்த பேராசைப்படுற இந்த பேராசையை அவன் நிறைவேற்றணும். ராதாகிருஷ்ணன் வல்லபன் பகவான் நிறைவேற்றி, பகவான் அனுகிரகம் இல்லாமல் குரு அனுகிரகம் கிடையாது, பிரபுபாத அனுகிரகம் கிடைக்காது. ஆனால் ராதாகிருஷ்ணனை வணங்குகிற சீதாராமனையும் ராதாகிருஷ்ணன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த குரு வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும்படியான அந்த விழிப்புணர்வை, அந்த ஜாக்கிரதையை, இதிலேருந்து நான் என் மனசு சிதறடியாதபடி இந்த குரு வாக்கியம் மட்டுமே உயர்வாக கொள்ளும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருமே இந்த வார்த்தைகளில் வாங்க, உங்கள் மனசை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பிரபுபாதனுடைய வாக்கியங்களை கேட்டு உன்னத ஸ்திதிக்கு நீங்கள் உயருங்கள், சச்சிதானந்த சுரூபமாக மாறுங்கள். இதுதான் அடியேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. யாருமே ஜென்மனா சூத்திராயுது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறக்கும் போதே சூத்திரனாக பிறக்கணும். ஆனால் அந்த மகான்களுடைய கருணையினால் தான் நாமெல்லாம் பிராமணனாக மாறுறோம், வைஷ்ணவனாக மாறுறோம் இல்லையா? அந்த வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அதான் சொல்கிறேனே, இந்த பாகவதம் கேட்குறவங்க என்ன தகுதி வேணும்னா எதுவுமே தெரியக்கூடாது. தெரிஞ்சால் தான் ஒரு அகங்காரம் வந்துடும். எனக்கு இவ்வளோ தெரியும், அப்புறம் இங்கே என்ன ஸ்லோகத்துக்கு இப்படி சொல்லியிருக்கேன், இதுக்கு என்ன அர்த்தம், இது எனக்கு தெரியுமே, இந்த ஸ்லோகம் எனக்கு தெரியுமே, இந்த ஸ்லோகம் எனக்கு தெரியுமே அப்படின்ற கர்வம் வந்துச்சுன்னா உனக்கு பிரபுபாதனுடைய வார்த்தையில் நுழையத்துக்கான தகுதி இழந்துட்டுன்னு அர்த்தம். பிரபுபாதனுடைய உபதேசத்தில் நுழையத்துக்கான தகுதி இழந்துட்டோன்னு அர்த்தம். எப்போ நீ தெரியுமேன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சாங்க. பகவான் அங்கே லாக் பண்ணிவிடுவான், பாகவத்துக்குள்ளே நுழைய முடியாதபடி. பிரபுபாதா எனக்கு ஒன்றுமே தெரியாத, இதுக்கு என்ன தகுதின்னா, உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு பாமரனாக இருக்கணும், ஒன்றுமே தெரியாத மட்டியாக இருக்கணும். அவன் இந்த பாகவத்தை படிக்கணும். அவனுக்கு அமிர்தமாக இன்றைக்கும் இந்த பாகவதம். அவன் இதில் சொல்லக்கூடிய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாமத்தை ஜெபிச்சு குருமாரலத்தில் மனசை செலுத்தி அவன் படித்தான்னா அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவன் பிராமணனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் மாம்சபக்ஷணம் பண்ணக்கூடியவனாக இருந்தாலும் சரி, அல்லது மதுபானம் பண்ணக்கூடியவனாக இருந்தாலும் சரி, தான் ஒன்றே என்ன தகுதுன்னா, தான் பெரிய பண்டிதன், எனக்கு பாகவதம் எல்லாம் தெரியும், என்ன மாதிரி முட்டாளா, என்ன மாதிரி எல்லாம் தெரியும்னு நான் பெணாத்தின்னு இருந்தேன் இல்லையா தின்னால, அப்படி பெணாத்தாமல் எனக்கு எல்லாம் தெரியுன்ற கர்வம் மட்டும் இல்லாமல், அவன் மதுபானம் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, மாம்சபக்ஷணம் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, அவன் இல்லறவாசியாக இருந்தாலும் கூட சரி, அவன் பயங்கரமான பெண்ணாசை உடையவனாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் குறை கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியுன்ற அந்த அகங்காரம் தான் இந்த பாகவத்துக்குள்ளே நுழையத்துக்கான குறை, தகுதியை இழக்க செய்தது. இந்த பிரபுபாதனுடைய வார்த்தைகளை படிக்காமல் இருக்கிறது காரணம் எனக்கு எல்லாம் தெரியுன்ற கர்வம் தான். அந்த குறையை நீக்கிட்டு அவன் மாம்சபக்ஷணம் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, மதுபானம் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, அவன் தப்பான தொழில் செய்யக்கூடியவனா, தப்பான அனாச்சாரத்தில் இருந்தவனாக இருந்தாலும் சரி, ஆனால் இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இந்த ஆன்மீக விஷயத்துலேயே சுத்த சைபர் எதுவுமே தெரியாத மூர்க்கனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் தான் தகுதி உடையவர்கள் இந்த பாகவத்தை படிக்கிறதுக்கு, பிரபுபாதன வாக்குகள் படிக்கிறதுக்கு. அவரில் சிறந்த ஞானிகளாக மாற்றிருந்த பாகவதம். அப்படிப்பட்டவர்கள் தான் ஹிப்பிகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்கர்கள். அவரில் சில பிரபுபாதனுடைய வாக்கியங்கள் அவங்கள மாற்றுச்சு, அவங்கள மாற்றி உயர்ந்த உன்னத ஸ்திதிக்கு கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட மதுபான பிரியர்கள், மாம்சபக்ஷண பிரியர்கள் ஆகிய அப்படிப்பட்ட அமெரிக்கர்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில், அப்படிப்பட்ட ஹிப்பிக்களை, அப்படிப்பட்ட தவறான வழிநடத்தலில் அனாச்சாரத்தில் ஈடுபட்ட அவர்கள் தான் தகுதியானவர்களே அப்படின்னு பகவான் தேர்ந்தெடுத்தார். சில பிரபுபாதமும் தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு தான் அந்த ஞானமானது பிரகாசமாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும், இனிமேலும் பிரகாசிக்கும். அதனால் இதில் என்னென்னா தெரிஞ்சவன் கூடாது, சாஸ்திர பண்டிதன், நான் விஷயம் தெரிஞ்சவன் அப்படின்றவன் இந்த கண்டிப்பாக இந்த பிரபுபாதனுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டான், முக்கியத்துவம் கொடுத்து வினயத்தோடு இதை பயில மாட்டான். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரு கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தை அடியோடு நாசம் பண்ணி தூக்கி போட்டு, குப்பையில் தூக்கி போட்டு, உனக்கு தெரிஞ்சதுலாம் அது குப்பை அப்படின்னு தூக்கி போட்டு பிரபுபாதனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எவன் படிக்கிறானோ அவன் மனசுக்குள்ளே தான் இது நுழையும், அவன் காதில் தான் இது நுழையும். அவ்வளோ அதான் சொல்ல, எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததுடா, அவ்வளோ சூட்சமானது ஒரு ஞானமானது. என் இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததுடா.
என்னுடைய இதய தோலை உரித்து பார்க்குற ஞானமானது எப்படின்னா, ஒரு யானை வந்து எறும்பு தோலை உரிக்க முடியுமா? அது அவ்வளோ கஷ்டம். ஆனால் ஒரு குருநாதரால் முடியும். அப்போ நாமளாக ஞானம் அடையிறதுன்றது என்னென்னா, நாமளாக ஞானம் அடைவது என்பது என்னன்னு கேட்டால், எறும்பு தோலை வந்து யானை உரிக்கிற கதை தான். அது முடியாது நாமளாக ஞானம் அடையிறதுன்றது. ஆனால் ஒரு குருநாதர் வந்துட்டாருன்னா அது ஈஸியாக அந்த இதயத்துள்ள தோல்ன்றது அஞ்ஞானம் என்ற தோலை நீக்கி ஆத்மா பிரகாசிக்கும்படி செய்யதான இதயத்தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததில்ல. அந்த ஞானம் என்ற அந்த பிரகாசம் அந்த இதயம் என்ற தோலில் இருக்கிற அஞ்ஞானத்தின் தோலை உரித்து அந்த ஹிருதயத்தில் ஆத்ம ஞானம் பிரகாசிக்கும்படி செய்யறதுக்கு ஒரு குருநாதர் வரணும். அதுதான் ஸ்ரீல பிரபுபாதர். இந்த வாக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரேத். நமக்கு இந்த சம்சார ஜெயம் ஏற்படணும்னா நிச்சயமாக இந்த பகவானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா சில பிரபுபாதாவுடைய வாக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய விஷயம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, இந்த பிரபுபாதனுடைய வாக்கியங்களை கேட்டுட்டு அப்போ இன்னொரு உபதேசங்களை கேட்காதீங்க. தயவுசெய்து சொல்கிறேன். இன்னொருத்தர் உபன்யாசங்களை கேட்டுக்கிட்டு இன்னொருத்தர் உபதேசங்களை கேட்டுட்டு வந்து பாகவதம் இந்த பிரபுபாதனுடைய வாக்கியங்களை படித்தா கொலாபரேஷன் ஆகிடும். உங்களுக்கு தெளிவு கிடைக்காது. நான் அடியேனே அதான் சொல்கிறேனே அதுதான் நான் சொல்கிறேன். திருப்பி முன்னாடி நான் பண்ண உபன்யாசங்கள்லாம் தூக்கி போட்டுருங்க. இனிமேல் நான் படிக்கக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் கேளுங்க. இல்லை நீங்களே கூட வீட்டில் இஸ்கானுடைய பாகவதம் பகவத்கீதையை வச்சு படிங்க. இது போதுமானது. இதையும் கேட்டுட்டு நான் மற்ற உபன்யாசங்கள்லாம் கேட்டேன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த குருநாதருடைய பரிபூர்ண அனுக்கிரகம் தடைப்பட்டுட்டோம். இந்த குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய அந்த குருமாருடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக பழிக்கணும்னா இதில் மட்டுமே கவனம் செலுத்தணும். நான் இதையும் கடைப்பிடிப்பேன், மற்றவருடைய உபன்யாசங்களும் கேட்பேன் அப்படின்னா மற்றவருடைய உபன்யாசங்களை கேட்கும்பொழுது நீங்கள் இந்த சாநித்தியத்தை இழந்துடுவீங்க. இந்த குருநாதர் மூலமாக குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய இந்த தபஸனுடைய சாநித்தியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். அது இழக்கக்கூடாதுன்னா இது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் வேறு எந்த உபன்யாசங்களும் கேட்கக்கூடாது. இந்த பாகவதம் இந்த இஸ்கான் குருஷீட பரம்பரையில் வரக்கூடிய இந்த யுக்திகளை மட்டும் நாம் புரிஞ்சுண்டு இதை மட்டும் கேட்கணும். யாருன்னா சொன்னால் கூட அதே சமயத்தில் ஒரே ஒரு குருவிடத்தில் மட்டும் கேட்கணும். அப்படி யார் கேட்கிறார்களோ அவர்கள் சரியாக வழிநடத்தப்படுவார்கள், பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இந்த மனசு சிதறடியும், கொஞ்சம் மனசு மயங்கும். அதையும் கேட்டால் என்ன தப்பு, இதையும் கேட்டால் நம்ம, ஏன்னா மனசு குரங்கு. இந்த குரங்கு மனசு தாவிண்டே இருக்கும். தயவு செய்து ஒரே வழிகாட்டுதலின் கீழ் நீங்கள் பயின்றீர்களானால் ஏன் உபன்யாசம் கூட நீங்கள் கேட்க வேணாம். நீங்கள் யாரிடத்தில் எந்த உபன்யாசம் கேட்டு நீங்கள் உங்கள் மனசு தெளிவு கிடைச்சதோ ஞானம் கிடைச்சதோ அந்த உபன்யாசங்களை மட்டும் கேட்டாலே போதுமானது. அதுதான் சரியான வழிகாட்டுதல். உங்களுக்கே அந்த அனுபவம் ஏற்படும், இந்த ஆத்ம அனுபவம், அந்த சச்சிதானந்த அனுபவம் ஏற்படும். கிருஷ்ண பக்தி உங்களுக்குள்ளே உண்டாகும். அந்த பியூரிஃபிகேஷன், அந்த பரிசுத்தமான ஹிருதயம் உங்களுக்குள்ளே உண்டாகும். அந்த ஆத்ம நிலையில் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள். அந்த தன்மை எதனால் உண்டாகுனா ஒரே வழிகாட்டுதலின் கீழ் நீங்கள் செல்லும் பொழுது தான். இந்த பியூரிஃபிகேஷன் நமக்கு வேணும்னா நாம் பிரபுபாதனுடைய வழிகளை மாத்திரம் பின்பற்றி அதை அப்படியே ஒபே பண்ணி அதை அப்படியே இன்னும் ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் வீட்டில் பகவான் நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்றது, வெங்காயம் பூண்டு வர்றது, இந்த 4 ரெகுலேட்டரி பிரின்சிபல்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுறது, ஏகாதசி விரதம் இருக்கிறது, இது மாதிரி விஷயங்களை நம்ம ஒரு பக்தருடைய சங்கத்தினால்தான் இந்த விஷயம்லாம் நம்ம கற்றுக்க முடியும். கற்றுக்கிட்டு நம்ம படிப்படியாக பயிற்சி பண்ண ஆரம்பித்தோம்னா இந்த பாகவத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைமுறைக்கு வந்துடும், அனுபவத்தில் வந்துடும். அப்படி அனுபவத்தில் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையே பாகவதம் தான். உங்கள் வாழ்க்கை தான் பாகவதம். நீங்கள் பரம பாகவதத்தில் ஆகிடுவீங்க, பரிசுத்தமாகிடுவீங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் பகவான் அனுகூலமாக்கி விடுவான்.
நல்லா புரிஞ்சிக்க. ஒரு குரு சீட பரம்பரை வழியில் போகும்பொழுது பிரச்சனைகள் வரும், ஆபத்துக்கள் வரும், கஷ்டங்கள் வருன்றதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு மேலே பரம அனுகிரகமும் வரும். எந்த அளவுக்கு சோதனைகள் வருதோ அந்தளவுக்கு பாதுகாப்புகளும் அதிகமாகும். குருமார்களுடைய பூர்ண ஆசீர்வாதமும் நமக்கு பலிக்கும். அதனால் நம்ம என்ன பெரிய ஒரு ஃபுல் செக்யூரிட்டியில் இருக்கிறோம். குருமார்கள் நம்மளை பாதுகாப்பாங்க. அதனால் உங்களுக்கு யாராலையும் பயம் உண்டாகாது. குருமார்கள் பகவானை விட உயர்ந்தவர்கள் குருமார்கள். பகவானே தான் குரு ரூபத்தில் இருக்கார். சில பிரபுபாதா வடிவத்தில் அவர் பகவானுடைய அவதாரமாக நம்ம நினைக்கணும். ஆனால் அவர் தன்னை சொல்லிக்க மாட்டார். ஈவன் சைதன்ய மகாபிரபுவே தன்னை பகவான் சொன்னால் ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு 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 சொல்லிட்டு காதை புத்தின்னு போயிடுவார். ஆனால் பரம பகவான் அவர் தான். பகவான் அவர் பகவான் தான். அவர் சொன்ன அந்த சிக்ஷாஷ்டகத்தில் 8 ஸ்லோகத்தை நம்ம நல்லா திருப்பி படித்து மனனம் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா அவ்வளோ பியூரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். பகவான் நாமத்தை சதா சொல்லிகிட்டே இருப்போம். அருமையான குருஷீட பரம்பரை நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன உபன்யாசங்கள்லாம் விட்டுடுங்க. இப்போ சொல்லக்கூடிய இனிமேல்ட்டு எடுத்துக்கிற இந்த பகவத்கீதையை அடியேன் அப்படியே படிச்சுனே வரப்போகிறேன். அதை அப்படியே காதில் கேட்டுட்டே வாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நாமத்தை நிறைய ஜெபிங்க, பகவத் சேவையில் ஈடுபடுங்க. மகான்களுடைய அந்த குருஷீட பரம்பரையில் அந்த கௌடிய சம்பிரதாயம், அந்த இஸ்கான்ஸில் வரக்கூடிய அந்த கிருஷ்ண பக்தி இயக்கம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம், அதில் வரக்கூடிய மகான்கள் படத்தை வச்சுன்னு பூஜை பண்ணுங்கள். ராதாகிருஷ்ண படத்தை வச்சுங்க, சீதாராமன் படத்தை வச்சுங்க. பகவான் படம் எது வேணால் வச்சுக்கலாம், விஷ்ணு படமாக இருக்கணும் வச்சு இந்த ஒரு வழியில் மட்டும் போங்க. ஒரே வழியில் போங்க. பல உபன்யாசங்களை கேட்காதீங்க, மனசு வேறு மாதிரி போயிடும். அவ்வளோதான். ஒரே வழிகாட்டுதல், ஒரே ஸ்டடி மைண்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் நிச்சயமாக வெற்றி நிச்சயம். நமக்கு வாழ்க்கை பியூரிஃபையாக போகும். இந்த பாகவத்தில் ஒவ்வொரு ஸ்லோகமும் புரியும் போது இந்த ஸ்லோகத்துக்கு இந்த வார்த்தைக்கு இப்படிப்பட்ட விளக்கங்களை கொடுக்கும்போது இதை படிக்கும்போது எவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு நெஞ்சு அப்படியே தொடும். அந்த சாநித்தியத்தை அனுபவிப்பீங்க. உங்களுக்கு வீட்டில் பக்கத்தில் எங்கன்னா இஸ்கான் கோயில் இருந்தால் அங்கே போங்க. அங்கே சாதுக்களுடைய சங்கத்தில் நீங்கள் போய் பயிற்சி பெறலாம். பயிற்சி பெற்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். ஒபீடியன்ட்டு தான் முக்கியம். அவர்களுக்கு என்ன சொன்னாலும் அது கோபிச்சிக்காமல் தாழ்மையோடு அதை ஏற்றுக்கொண்டு சிரத்தையோடு பணிவோடு அவர்கள் சொல்கிற கட்டளைகளை அனுசரித்தோம்னா நமக்கு பலிதமாகும். நிச்சயமாக பாகவத்தில் பக்தியில் உண்டாகும், பகவத்கீதையில் பக்தி உண்டாகும், கிருஷ்ண பக்தி. அப்போ தான் கிருஷ்ண பக்தி தான் இதான் உண்மையான கிருஷ்ண பக்தியா அப்படின்னு பக்தர்கள் சங்கத்தில் மூலமாக அனுபவிக்கிற பற்றியா அப்போ தான் தெரியும். நீங்கள் அந்த பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்ணும், பகவத் பிரசாதத்தை. அப்போ நம்ம மனசுக்குள்ளே பியூரிஃபை ஆகிறத நம்ம உணரலாம், கண் கூட பார்க்கலாம். பிரத்யக்ஷமேவ தர்சிதம். நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இதாட்டி க்ளோஸ் பண்ணிப்போம். ஏன்னா இது நான் சொந்த கருத்துக்கள் பேசுறதுக்கு வரல. சரி, இதை பற்றி இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் சொல்லிட்டேன். சரி, இதுக்கு மேலே நான் என் சொந்த கருத்துக்கள் அப்புறம் நான் பேசணுன்னா என்னென்னமோ பேசுவேன், அதெல்லாம் வேண்டாம். இது வரைக்கும் நான் பாகவதம் கற்ற விதம் வேறு, இனிமேல் பாகவதம் கற்க போகிற விதம் வேறு. ஏன்னா இனிமேல் பிரபுபாதா தான் நம்மளுக்கு வழி நடத்த போகிறார். பிரபுபாதாவுடைய வாக்கியங்கள் தான் படிக்க போகிறோம். பிரபுபாதா தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் பாகவதம். இதுக்கு முன்னாடி நான் கற்றுக்கின பகவத்கீதை வேறு அது வேறு பகவத்கீதை, அது வேறு விடுங்க, அதை ஓரம் கட்டுங்க. இப்போ பிரபுபாதா வாக்கில் நம்ம பாகவதம் கற்றுக்க போகிற விஷயந்தான் பர்ஃபெக்டாக இருக்க போது. குரு வாக்கியத்தினால இதை நம்மளை உன்னத ஸ்திதிக்கு கொண்டு போக போது கண்டிப்பாக நாம் உணரலாம். இதில் இப்போ இவர் சொல்லக்கூடிய வழிமுறையில் நம்ம ஒரு ஸ்லோகம் படித்தா கூட நம்ம மனசு பியூரிஃபை ஆகிடும். பாகவதம் பூரா படித்தா தான் பரிசுத்தம் அடைவோம், எல்லா பலன்களும் கிடைக்கல. பிரபுபாதனுடைய வாக்கியங்கள் ஒவ்வொன்றும் திராயதே மகதோபையாது, பெரிய பயத்தில் நம்மளை விடுபடுத்தும், நம்ம ஆன்ம விடுதலை கொடுத்துடும், சீக்கிரமாக பியூரிஃபை பண்ணிட்டோம். நம்ம மனசை அனுபவ ஞானத்தை உண்டாக்கிடும்.
அதான் முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்கிற ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம அப்படியே பாராயணம் பண்ணால் போதுமானது. அதை நிதானித்து அதை யோசிக்கணும். ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் இஸ்கானில் சொல்கிறாங்கன்னா இப்போ தான் ஏன் சொல்கிறாங்கன்னு புரியுது. அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் விளக்கம் நம்ம சும்மா படபடன்னு பேசாமல் அதில் ஸ்லோகத்துக்கு உரிய நம்ம சொந்த விளக்கங்கள் கொடுக்காம பிரபுபாதோடைய விளக்கங்களை மாத்திரம் படித்தோம்னாவே நம்ம கண்ணை திறந்து விட்டுட்டோம், ஞான கண்ணை திறந்து விட்டுட்டோம். சரி, இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய், சகல சாதுமல்லிக்கு ஜெய், சீதாபதியே ராம 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 ராம. இனிமேல்ட்டு நம்ம இந்த பகவத்கீதை பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வீவர்ஸ் வரலன்னா பரவாயில்லை, இதுக்கு அதிகாரிகள் மட்டும் குருநாதர் அனுப்புவார் ஸ்ரீல பிரபுபாதர், அது போதும் எனக்கு. அந்த 4 பேர் கேட்டாலும் போதும், அடியன் போடுவேன் நிச்சயமாக. யார் வந்தாங்களோ யார் கேட்குறாங்களோ கேட்கலையோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் தினமும் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அது பகவான் எப்படி சங்கல்பிக்கிறானோ அதன்படி. ஏன்னா நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னு சொன்னால் அகங்காரம். மகான்களுடைய அனுக்கிரகமும் பகவானுடைய அனுக்கிரகம் தான் காரணம். பகவானும் அந்த பிரபுபாதாவும் ஜெயபதா மகாராஜ், பானு மகாராஜ் இவங்களாம் கூட சேர்ந்து பகவானோட பேசி தான் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. அனுகிரகம் பண்ணணும் மேலே மேலே பேசுறதுக்கு. அவர்கள் சங்கல்பம் என்னமோ அது நடந்தால் போதும். என் சங்கல்பம் நான் டெய்லியும் பேசணும்னு ஆசைப்பட்றேன். பகவத்கீதை பாகவதம், ஒரு வேளை பகவத்கீதை ஒரு வேளை பாகவதம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சரி, சொல்லணும் இல்லை, இதை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது பகவான் எப்படி சங்கல்பம் பண்ணுறானோ அவர் சித்தத்தின்படி நடக்கட்டும், அவ்வளோதான். ஆனால் இந்த பக்தியில் இந்த குருஷீட பரம்பரையில் நிலச்சி நிற்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதை தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதில் நிலச்சி நின்று இந்த ப்யூரிஃபிகேஷனோட நம்ம வேறு எதையும் திரும்பி பார்க்காம வேறு எந்த உபன்யாசங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம இந்த பாகவத வழியில் நம்ம நடக்கிறது தான் இதில் ஸ்ட்ராங்காக நிலச்சி நிற்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுங்க. அப்படி நிலச்சி நின்றுட்டோம்னா நம்ம சக்ஸஸ், நம்ம வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிச்சு. சம்சித்திர் ஹரிதோஷனம், பகவான் சந்தோஷம் அடைஞ்சிடுவான், நம்ம வாழ்க்கையும் வெற்றி அடையும். நம்ம வாழ்க்கையை வெற்றி அடைகிறதே பகவானை திருப்திப்படுத்தல் தான் இருக்குது. அப்போ தான் நம்ம திருப்தியாக இருக்க முடியும். சரி, அது எதனால் திருப்தி அடையும்னா குருமார்கள் திருப்தி அடைஞ்சால் தான். பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகிதர்லாம். குருநாதரை சந்தோஷப்படும் போது தான் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷம் அடையும். குருநாதர் சந்தோஷம் அடையும் தான் பகவான் சந்தோஷம் அடைகிறார். சில பிரபுபாதர் சந்தோஷம் அடைவார். அவருடைய நூல்களை படிக்கும்போது நிறைய புஸ்தகங்கள் போட்டிருக்கார். ஒரு ஜென்மா போதாது. ஆனால் நம்ம இப்போ எடுத்துக்கிறது முக்கியமான பகவத்கீதை பாகவதம். நம்மளால் இதுதான் முடியும். இதுவே ரொம்ப இருக்குது படிக்கிறதுக்கு. அதுக்கு அவருடைய அனுகிரகத்தினால படிக்கிறோம், அவ்வளோதான். குருநாதருடைய அனுகிரகத்தினால, சில பிரபுபாதருடைய அனுகிரகத்தினால படிக்க ஆரம்பிக்கிறோம், அவ்வளோதான். சரி, ஓகே, இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. சில பிரபுபாதுக்கு ஜெய். श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद. नमो ओम विष्णुपदाय कृष्णभस्ताय बोधले श्रीमते भक्ति वेदांत स्वामी इति नामिने. नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे. श्रीकृष्ण चैतन्य जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. सीतापति राम 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 राम. श्री प्रभुपाद की जय. आंजनेय स्वामी की जय. राम 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 पूर्ति பண்ணிப்போம். राम 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 राम. சகல சாதுமல்லிக்கு ஜெய். राम 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 राम.